ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூஜா, இத கட்ன என் புருஷனே ஏன் கூட தான் இருக்காரு. இது வெறும் தங்கம் தானே, ஆபத்துக்கு உதவாதத கழுத்துல போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கடை வச்சு நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா வியாபாரம் போச்சுன்னா இதை விட பல மடங்கு என் வீட்டுக்காரர் எனக்கு செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போ இதை தவிர நமக்கு வேற வழி இல்லைல்ல. ஐயோ தங்கச்சி, அதெல்லாம் வேணாமா. நான் வேணும்னா எங்கேயாவது வட்டிக்கு வாங்க பாக்குறேன். தாலி செயின்லாம் வைக்க வேணாமா? இல்ல பக்கோடா, ஏற்கனவே ஒரு தடவை வட்டிக்கு பணத்தை வாங்கி அதை நாங்க கட்ட முடியாம அவமானப்பட்டது எல்லாமே போதும். யார்கிட்டயும் இனி பணத்துக்காக கையேந்து நிக்க வேண்டாம். லாபமோ நஷ்டமோ நம்ம கை காசு போட்டு தொழில ஆரம்பிப்போம். பணம் வரும்போது நம்ம அந்த செயினை திருப்பிக்கலாம். வேலு, நீங்க இன்னும் அமைதியா இருக்கீங்க? என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கீங்க. ஒரு அண்ணனா, தம்பியா, மகனா, இன்னைக்கு ஒரு புருஷனாவும் தோத்து போய் நிக்கிறேன். என்னால எந்த பிரயோஜனம் இல்ல. வேலு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? குடும்பமே எதிர்த்து நிக்கும் போது அன்னைக்கு பூஜாவுக்காக நீங்க மட்டும் தைரியமா முடிவெடுக்கலனா இன்னைக்கு அவளோட வாழ்க்கை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உயிரே வச்சிருக்கிற உங்க அண்ணனை எதிர்த்து பொண்டாட்டி தான் முக்கியம்னு எனக்காக என் கூட வந்தீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆமாண்ணே, இனிமே இப்படி எல்லாம் பேசாத. நீ இல்லைன்னா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். வேலிங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம குடும்பத்துல எல்லாருமே நம்ம பூஜாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க வாழ்க்கையை நம்ம அழிச்சு தப்பு பண்ணிட்டோன்னு நம்ம மேல எல்லாரும் கோவமா இருக்காங்க. அதுக்கு நம்ம உழைச்சு முன்னேறி இவங்க வாழ்க்கையோட சேர்ந்து நாமளும் நல்லா வாழ்றதுதான் நாம எடுத்த முடிவுக்கு சரியான அர்த்தமா இருக்கும். நாம தப்பான முடிவு எடுக்கல, பூஜாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கோம். அத நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க மனசுல இருக்கிற கோவம் எல்லாமே குறைஞ்சு நம்மள ஏத்துப்பாங்க. அது வரைக்கும் இப்படி சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வரதா செய்யும். மனசுல தைரியத்தை வர வச்சு அது எல்லாத்தையுமே கடந்து போவோம். எல்லாமே சரியாகும். வேலு, நீ கவலைப்படாத வேலு. கூடிய சீக்கிரத்துல தங்கச்சி நகையை திருப்பி கொடுத்துடலாம். இப்போதைக்கு அதை வச்சு கடைய ஆரம்பிக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ வேலு, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என் புருஷன் யார் முன்னாடியுமே தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நாளையில இருந்து அவரு ஒரு ஹோட்டலுக்கு ஓனருங்கிற கர்வம் எனக்கு இருந்தா மட்டும் போதும். எனக்கு இதுல சந்தோஷம்தான். சரி, முதல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பெர்மிஷன் வாங்கணுமோ அதுக்கான வேலையெல்லாம் போய் பாருங்க. தங்கச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தங்கச்சி. நாளைக்கு ஹோட்டல் திறக்கிறோம். சரி செல்வி, அப்புறம் இன்னொரு விஷயம், வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் அத எங்க அண்ணன் தான் விளக்கேற்றி வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்பதான் அது நல்லபடியா நடக்கும். நாம இப்ப ஆரம்பிக்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் குடும்பத்துல எல்லாரோட ஆசீர்வாதத்தோட தான் ஆரம்பிக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க எப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? ஆமாண்ணே, அம்மா மார்க்கெட்ல வச்சு எங்களை பேசின பேச்சுக்கு அவங்க முன்னாடி இப்ப போய் நின்னா என்ன நடக்கும்னு என்னால யோசிக்கவே முடியாது. அண்ணே, நீ எங்கேயும் போக வேண்டாம் அண்ணே. அண்ணி சொன்ன மாதிரி நாம ஜெயிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி போய் நிக்கணும். அண்ணே ப்ளீஸ், நான் சொல்றத கேளுண்ணே. வேண்டாம் ப்ளீஸ் மச்சான். அடிக்கத்தான் அம்மி நகருன்னு சொல்லுவாங்க பூஜா. கல்யாண நாள் அன்னைக்கு அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த கடவுள் அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சார். அவர் கையால சாப்பிட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அவர் கையால ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தோம். நாம அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு அண்ணன் நினைக்குது. அவர் அதை மறக்கணும் அப்படின்னா அவர் நம்மளை விட்டு விலகி விலகி போனாலும் நம்ம நெருங்கி போகணும். அப்பதான் அண்ணன் மனசை மாத்த முடியும். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. வேலு சொல்றது சரிதான். திருமமாவோட மனசு இறங்குனா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். வாங்கம்மா. என்ன கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? இதை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? டேபிள்ல வைக்க வேண்டிய. மா என்னாச்சு? மகா, மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம பூஜா செல்விய பார்த்தேன்டி. பூஜாவையும் ஒரு நிமிஷம் இருங்க.
மா உட்காருங்க உட்காருங்கம்மா.